வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது ஊருடன் பகைத்திடாதே என்பதாகும். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். மரக்கடை லெக்ஸ்மாங்குடியில் ஒருவர் வீட்டில் விருந்துக்காக ஒருவர் போயிருந்தார். விருந்துக்காக வந்தவரை வரவேற்ற அந்த வீட்டு பெரியவர் அமரச் செய்து அவரை நலம் விசாரித்து கொண்டிருக்கையில் எதிர் தெருவில் கூச்சலும் குழப்பமாக இருக்க கண்டு விருந்தாடியாக வந்தவர் பதைபதைத்து போய், எதிர்த்த தெருவில் என்ன ஒரே புகைச்சல், நெருப்பு போல் தெரிகிறது, ஒரே கலவர பூமி போல் தெரிகிறது, என்ன ஆயிற்று என்று பதற்றத்துடன் கேட்டார். அதற்கு அந்த வீட்டு பெரியவர் சொக்கலிங்கம், எதை சொல்ல கலியபெருமாள், ஒன்றும் இக்காலத்தில் சொல்ல முடியவில்லை. நான் அந்த தெருவில் இருக்கின்ற தனகோடிக்கு பலமுறை புத்தி சொன்னேன், ஊராருடன் பகைத்து கொள்ளாதே என்று. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஊர் மக்களுடன் பகைத்து கொண்டு வெட்டி வீராப்பு பேசி பேசி இன்று அவன் குடும்பமே அழிந்து போகின்ற அளவிற்கு அவன் செயல் அவனை ஆக்கிவிட்டது. ஊருடன் பகைத்து கொண்டான் நண்பா என்று கூறவும் வந்த அந்த விருந்தினர் கூறினார், நீ சொல்வது சரிதானப்பா, சும்மாவா சொன்னார்கள், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடுமென்று. என்ன நன்றாக உள்ளது இந்த பழமொழியும். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பா, நானும் சற்று செவிமடுக்கிறேன் என்றதும், அதாவது மச்சான், வாழ்வில் ஒற்றுமை கொடியை உயர்த்தி பிடிப்பதற்காக எழுந்த கூற்றுதான் இது. வாழும் இடங்களில் அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் விரோத மனப்பான்மையை இல்லாமல் ஆக்கி வாழ்ந்திட வேண்டும். சரியாகச் சொன்னாயப்பா, சொல்வதை கேள். நம்மை பற்றி வெளியிலிருந்து சந்திக்க பல காரணத்திற்காக என்னை போன்றவர்கள் நம் வீடு தேடி வரலாம். அவ்வாறு சிலர் வரும்போது நம்மை பற்றி நல்ல விதமாக அருகில் உள்ளவர்களிடம் எடுத்து சொல்லுமாறு கேட்பார்கள். அப்போது அருகில் உள்ளவர்களும் நம்மை பற்றி நன்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வந்த வேளையில் அவர்களால் நன்மையும் நமக்கு ஏற்படலாம். ஊரில் உள்ளவர்களுக்கு நமது சொல்லும் செயலுமே நம்மை யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நன்கு காட்டிக் கொடுத்துவிடும். சரியாகச் சொன்னாயப்பா. மேலும் கேள். வாழ்வியல் பாதைகளில் பல முற்களும் மேடு பள்ளங்களும் நிறைந்துதான் இருக்கும். கவனமுடன் பயணிப்பது நமது கடமை. தங்களால் இயலாது என்றால் நல்லது செய்திடல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்புமின் என்ற கூற்றுக்கு ஏற்ப அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் பகைமையை வளர்க்காமல் மௌனமாக வாழ்வதே என்றும் நல்லது. அப்படி பகைமையை வளர்த்து கொண்டால் நெருப்பு புகையை இப்பொழுது காண்கின்றோம் அல்லவா, அப்படித்தான் பற்றி எரிய ஆரம்பிக்கும். என்ன செய்வது? வாயை அடக்க வேண்டும், கைகால்களை அடக்க வேண்டும். சில செய்வதில்லை. அதாவது நண்பா, உறவினரே, நன்கு கவனியுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்வதும் நலம் பயக்கும். அவர்களால் எங்களுக்கு எவ்வித தொல்லையும் இல்லை. கண்டால் பேசினால் மரியாதை செய்வர் என்று பிறர் நம்மை பற்றி கூறும்படியாக நாம் வாழ வேண்டும். போகாத இடம்தன்னில் போக வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்.
மேலும் கேள், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்ற மூதாட்டிகளின் சொற்படி நாம் வாழ்ந்தால், ஊராருடன் பகைத்திடாமல் வாழ்ந்தால், நம் குடியாம் இல்லறமானது ஆள்போல் வேரூன்றி நிலைத்து வாழும் என்பதே நல்ல கருத்து. எனவே எதிர்த்தெரிவினர் போன்று ஊருடன் பகைத்திட்டால் குடியும் வேருடன் கெடத்தானே செய்யும். சரி, நமக்கென்ன, அவரவர்களாக உணர்ந்து நடந்து கொண்டால் சரி. சரி வாப்பா, கைகாலை கழுவிக்கொண்டு சாப்பிடு. இதோ உன் சகோதரி வந்துவிட்டாளே.